அஸ்ஸலாமு அலைக்கும். ஹேப்பி குட் டே. சூப்பர் டேஸ்டியான ஃபிஷ் பிரியாணி. என்னோட ஸ்டைல்ல ஃபிஷ் பிரியாணி ரெடி பண்ணியிருக்கேன். இது சாப்பிடுறதுக்கு உண்மையிலே அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். எங்க அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க இது எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் சொல்ற மாரி சமைச்சா உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஒரு பவுல்ல தேவையான அளவு உப்பு, மஞ்சள்தூள், காரத்துக்கு ஏத்த மாரி மிளகாய்த்தூள், கரம் மசாலா, 1/2 மூடி எலுமிச்சை சாறு சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கிளீன் பண்ணி வச்ச மீன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மீன் ஓரா மீன் எங்க அம்மா வாங்கி குடுத்தது. இந்த மீன்ல முள்ளு அவ்வளோ இருக்காது. நீங்க மீன் வாங்குனீங்கன்னா முள் இல்லாத மீன் வாங்கிக்கோங்க. நான் ஏற்கனவே ஒரு மீன்ல மசாலா தடவி வச்சுட்டேன். அதுவும் இதுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம பிரியாணிக்கு மசாலா குக் பண்ற வரைக்கும் இந்த மீன் நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு பேன்ல 2 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு நீட்டு வாக்குல கட் பண்ணினேன். 6 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு வதங்கின அப்புறம் இதுல பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், இஞ்சி பேஸ்ட் 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ அதோட ராஸ்மல் போன அப்புறம் 2 தக்காளி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதோட 3 பச்சை மிளகாய் சேர்த்து லைட்டா வதக்கிட்டு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து இது மூடி போட்டு குக் பண்ணணும். அப்பதான் கொஞ்சம் லோ ஃப்ளேம்ல குக் பண்ணும்போது நல்லா தக்காளி நல்லா மேஷ் ஆகி வரும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கின அப்புறம் புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச எல்லா மீனும் இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீன்ல இருக்கிற மசாலாவும் இதுல சேர்த்து லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம மீன் மிக்ஸ் பண்ணி வச்சு அந்த பவுலில் இருக்கிற மசாலாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் சேர்த்து மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்க. இந்த அளவுக்கு குக் ஆன அப்புறம் இது மறுபடியும் இந்த மீன் திருப்பி போட்டு மறுபடியும் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணணும். இந்த பிரியாணி ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணிட்டு இப்போ எல்லா மீனும் நான் ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கிறேன். ஒரே ஒரு மீன் துண்டு மட்டும் இந்த மசாலாவோட வச்சிடறேன். இந்த மாதிரி மசாலாவோட மீன் எடுத்து ரைஸோட சாப்பிடும்போது உண்மையிலேயே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஸ்டேஜில் நான் தயிருக்கு பதிலாக தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். நான் 1 கப்புக்கு 2 கப் அளவு தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். நீங்கள் 1 கப்புக்கு 1 கப் தேங்காய் பால் 1 கப்பு தண்ணி கூட சேர்த்துக்கலாம். மீன் சமைக்கும் போது தயிர் சேர்க்கக்கூடாது. சில பேருக்கு ஒத்துக்கும், சில பேருக்கு ஒத்துக்காது. அதனால தயிருக்கு பதிலாக தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இப்போ தேங்காய் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு குக் பண்ணணும். தேங்காய் பால் சேர்த்துக்கிறதுனால நுர போல பொங்கி வரும். முன்னாடி லிட் ஓப்பன் பண்ணிட்டு 1/2 மூடி எலுமிச்சை சாறு சேர்த்துட்டு இந்த மாதிரி பொங்கி வரக்குள்ள அரிசி சேர்த்துக்கலாம். நான் பாஸ்மதி அரிசி நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கிறேன். நீங்க பாஸ்மதி ரைஸ், பிரியாணி ரைஸ் உங்களோட இஷ்டம், எது வேணாலும் சேர்த்துக்கலாம். உப்பு எல்லாமே காரம் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டைல செக் பண்ணிட்டு தம் பண்ற ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம எடுத்து வச்ச மீன் எல்லாமே இது மேல வச்சு கொத்தமல்லி சேர்த்து மூடி போட்டு தம் பண்ணி எடுத்தா என்னோட ஸ்டைல சூப்பர் டேஸ்டியான ஃபிஷ் பிரியாணி ரெடி. உண்மையிலே இது சாப்பிடுறதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கும். மறக்காம நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே உங்களுக்கு என்ன பிரியாணி பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.